சூப்பரா இருக்கு சார் படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம். இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம்னு சொல்லலாம். ராஜமுருகனோட பழைய பாணிக்கு வந்துட்டாரு. அது ஒரு இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை மறந்துட்டு இந்த படம் பார்க்கலாம். இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், சமூகத்துக்கு தேவையான கருத்து, சமூகத்துக்கு தேவையான படம். ராஜமுருகன் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஜப்பான்ல சறுக்குனவர் இதுல திருப்பி எந்திரிச்சிட்டாரு. குக்கு மாதிரி, ஜோக்கர் மாதிரி தரமான ஒரு படம். படம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அழுகாட்சியா இருக்கும்னு நினைச்சேன். பட் படமா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ படம் வந்து படத்துல வந்து எனக்கு வந்து அவர் சொல்லப்பட வேண்டிய கருத்தை வந்து நான் பேசியிருக்காரு. ஆனா எனக்கு கிளைமேக்ஸ் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சார். இதுல வந்து சசிகுமாரா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு சிம்பிளா வந்து மேக்கப் செட்டப் எல்லாமே வில்லேஜ் ஓரியன்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். பட் செகண்ட் ஆஃப் இதுக்கு இன்னைக்கு உள்ள இதுக்கு என்னவோ அது ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல படம். சசிகுமார் அயோத்தியில பண்ண மாதிரி, கிளைமேக்ஸ்ல பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இதுல பண்ணியிருக்காரு. பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல அரசியல் பேசியிருக்கிற மூவி, ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல எந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து அவர் வந்து அரசியல் பயத்தினாலையும் அவர் வந்து ஒரு அரசியல் விஷயத்த பேசியிருக்காரு. எங்க நம்ம மாட்டிக்குவோமோ, கிட்னி திருட்டை வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம், இதுல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகி போகணும், பொலிட்டிக்கலா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம படத்தை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜமுருகன் பயந்தே கடைசியா கிளைமேக்ஸ் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. அது ஒரு தவறான கிளைமேக்ஸ். ஸோ இதுல வந்து மெயின் என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுல ஒரு ஸ்கேம் பத்தி தான் இந்த படத்தோட தீமா கொண்டு வந்திருக்காங்க. ஹைலாட் நல்லா இருக்கு. என்ன நம்ம எதுவும் எதிர்பார்த்துலாம் வரல. நல்லா இருக்கும் படம். அந்த டைட்டில் நேம் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து மயிலாட் தான் வந்து இது. அது அந்த எதுக்கு அந்த எதிர்பார்த்து என்ன போனோமோ அது இருக்குது படத்துல. அவரோட வழக்கமான படங்கள் எப்படி இருக்குன்னா சமூகத்தையும் கவர்மெண்ட்டையும் கேள்வி கேட்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் இந்த படம். அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சைத்ரா, ஜெயபிரகாஷ், கோபி நயனார்லாம் சர்ப்ரைஸ் கேமியோவா இருந்துச்சு. ஆஷா சரத் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்கேம் அது எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி மெசேஜே. அந்த மெடிக்கல் ஸ்கேம் எப்படி நடக்குது, அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறது நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாரு பார்த்தாலுமே என்னடா இது, ஒருத்தன் ஒரு கிட்னி ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ அவன் பணம் இல்லாதனால தான் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறவன் இவர் வந்து அருள் பெரும் ஜோதி, நீங்க பணம் வச்சுக்கோங்க, எனக்கு மனிதநேயம் தான் முக்கியம், நீங்க உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் கூலி வேலை செய்வானா சொல்லுங்க. ஸ்கேம் மீன்ஸ் நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும், நமக்கு ஹெல்த் இஷ்யூன்னு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பாடி செக்அப் பண்ண போவோம் இல்லையா? ஸோ நமக்கே தெரியாம நம்மளோட ஆர்கன்ஸ் எடுத்து வித்துடுறாங்க. அது உண்மையாலுமே ஸ்கேம். அது ரியலாவே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரிலுமே அது ரியலா நடக்குது. அந்த ஸ்கேமை வந்து ஒரு மூவியா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிடைக்க எப்படின்னா என்ன காட்டியிருக்காங்கன்னா மாத்தி காட்டியிருக்காங்க. திருச்சியில் நடந்த உண்மை சம்பவம். இது திருச்சியில் நடந்த எம்எல்ஏவை காட்டியிருப்பாங்க. இதுல வந்து அப்படியே வந்து மாத்தி வந்து கவுன்சிலராக காட்டியிருக்காங்க. செமையா நடிச்சிருக்காரு. கேரக்டர் அவரை தவிர யாரும் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காரு. யூஸ்வலா அவர் பண்றது தான். பட் இதுல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஷான்ரோல்ட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து ஒரு படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் இருக்கும்போதே தெரியும் மூவி எண்ட்ல வந்து ஒரு நல்ல ஃபீல் குடான கிளைமேக்ஸா இருக்கும் அப்படின்னு. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப தற்குறியா இருக்கு ப்ரோ இந்த படம். சீரியஸா சொல்றேன். இப்படி எல்லாம் பண்ணி மக்களை எமோஷனல், ஆக்சுவலா ஜென்ரலா நமக்கு வந்து எமோஷனல் வேல்யூ தான் ரொம்ப. நம்ம வந்து மனிதர்களே வந்து மனிதர்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப இலகன மனசுக்காரங்க. எப்படி தெரியுமா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லிட்டு இப்ப நம்ம குத்து வாங்கிட்டு இருக்கோம் பின்னாடி. ஃபுல்லா ஹிந்திலாம் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம மக்கள் எல்லாமே வந்து அடையாளத்தையே தொலைச்சிட்டு, ஓட்டர் ஐடி இல்லாம எந்த இதுவுமே இல்லாம தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கப்போ எமோஷனலா நீ சிம்பத்தியை கிரியேட் பண்ணி குளோரிஃபை பண்ணி மக்களை ஏமாத்த கூடாதீங்க. உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துல உள்ள சாங்குமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஓரியன்டான ஒரு சாங் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கேமே வந்து பெரிய பெரிய அரசியல்வாதி பண்ணிடுறாங்க. அது வந்து மக்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு மெசேஜா கொடுத்துருக்காங்க. ரியலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர போர் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர லேக், நல்லா போர். ஆனா என்ன ஒன்று, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சாங். அதெல்லாம் அந்த பாட்டு நல்லா ஹிட், ட்ரெண்டிங்கான சாங், நல்ல பாட்டு இருக்கு அந்த பாட்டு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்டா ஓடுது படம். தூத்துக்குடி ஃபயரிங்க ஒரு பொருட்டா கிடைக்கும், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். பட் அதுதான் மெயின் பிளாட் இல்ல. இப்போ ரீசெண்டா இந்த கிட்னி இல்லீகல் கிட்னி இஷ்யூ இருந்தது, அதுதான் மேட்டர், அதுதான் பிளாட். அதை பக்காவா பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, பொதுமக்கள் எப்படிலாம் வந்துட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட எப்படி நகை தேடி இருக்காங்கன்றதுலாம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஜென்ரேஷனுக்கும் பொருந்தும். இப்ப அயோத்தி பொருந்துச்சுல, இப்ப சிறை ஓடிச்சுல, சிறை எப்படி ஓடிச்சு, இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க பார்த்து தான் ஓடிச்சு. அவ்வளவு சீரியஸான ஒரு படம். இதுல காமெடியாலாமே கலந்துருக்கு, ஜோக்கர் மாதிரி.
ஸோ இது படத்துக்கு வந்து வயசு கிடையாது. ஸோ அது எல்லா ஜென்ரேஷன்லயுமே ஓடும். இதுவும் ஓடிடும். சிறை பார்த்தவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. எங்கேயுமே லேக் ஆன மாதிரி இல்ல. மியூசிக் வந்து செரி ஆன் த கேக் தான். ரொம்ப சூப்பரா இருந்தது மியூசிக். ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. பணம் தான் இங்க முக்கியம், எல்லாத்துக்குமே பணம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்போ நீ பணத்தை வந்து வச்சுக்கோ, நான் ஆர்கனையும் கொடுத்துட்டு போறேன்னா அவ்வளோ ஒன்றும் சத்தியமா சொல்றேன் எவனுமே இந்த மாதிரி ஒண்ணு பண்ண மாட்டான். நடக்கிறதுங்க ரியலா நடக்கிறதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நீங்க என்னதான் வந்து லவ் ஓரியன்டான மூவி பார்த்தாலும் 2K கிட்ஸ்க்கு இந்த படம் புரியுமா, குட்டி பசங்களுக்கு புரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தாலும் 2K கிட்ஸுக்கும் புரியும். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் பார்க்கலாம். குழந்தைங்களே கூட்டு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல மற்ற கண்ட்ரிலயோ வந்து நடக்குது, உண்மையாலுமே நடக்குது. பட் அது வரை நியூஸ் வந்ததுல அது ஒரு படமா கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய படம் எல்லாமே பார்க்கலாம். ஜோக்கர் ஞாபகப்படுத்துவதுன்னா இந்த படத்துல வந்து குரு சோமசுந்தரம் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர், மக்கள் குத்து பத்திரிகை ஆசிரியர். அவரு பலவிதமான நியாயம் கிடைக்கணும், ஒவ்வொருத்தரும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டம் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா அந்த படத்துலயும் இவரு தான் கதை நான் நினைச்சிருப்பாரு. ஸோ அந்த ஜோக்கர் படத்துலயும் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த 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 காட்சிகள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல வந்துட்டு தான் போகுது. அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஜப்பான் அவர் படமே இல்லை, அது மறந்துட்டு இந்த படம் பார்க்கணுன்ற ராஜமுருகனோட படம் தான் இது. அது வந்து அவரோட படமே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டாங்க, கிட்னி திருட்டு அப்படின்னு. அது இந்தியாவோட கிட்னி திருட்டோட கேபிட்டலா தமிழ்நாடு, குறிப்பா திருச்சி இருக்குங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதை வந்து ராஜமுருகன் உடச்சி பேசியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவரை சொல்லவே வேண்டியதுல. குரு சோமசுந்தரம் அவர் எப்பவுமே ரொம்ப சூப்பரா தான் நடிப்பாரு. இதுல அவரோட கேரக்டரை விட சசிகுமார் அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து அவர் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்தது. பட் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சசிகுமார் நல்லா நடிச்சிருக்கிறாருங்க. அவரு பணத்துக்காக தான் நடிக்கிறாரு. அதுக்காக ஏழையோட வாழ்க்கையை நீ எடுத்து அதை ஒரு குளோரிஃபை பண்ணி நான் ஏழையா நடிச்சிட்டேன்னா எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தானே நீ? அப்ப ஏழையை நீ முட்டாளாக்குறியா? நீ எஜுகேட்டடான ஒரு பர்சன், நீ ஏழைய முட்டாளாக்குறியா? ஏன் முட்டாளாக்குறியா? அவனை எஜுகேட் பண்ண, அவனுக்கு பணத்தை கொடு. இருக்க போறது 40 வருஷம் 50 வருஷம் வாழ போறான். அவனுக்கு அந்த பணத்தை வச்சு அவன் லைஃப் ஸ்டைல மாத்துவான், ஜாலியா வாழுவான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் அந்த மாதிரி இல்ல, செகண்ட் ஹாஃப்லயே லேக் இல்ல. கரெக்டா அந்த இதை கொண்டு போறாங்க. எனக்கு லேக் இருக்கிற மாதிரி இல்ல, போரிங்கா இருக்க மாதிரியும் இல்ல. படத்துல காமெடியும் நல்லா இருக்கு, படத்துல உள்ள டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. சசிகுமார் நல்லா பண்ணிக்காரு. சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, கிராமத்துல நல்லா வளர்ந்துட்டாங்க சார். மொபைல் வச்சிருக்காரு, கேமரா மொபைல் வச்சிருக்காரு. கேமரா மொபைல் வச்சிருந்தாவே உலக நடப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், எந்த உலக நடப்பும் பார்க்கலாம். இன்னும் உலக நடப்பு தெரியாமையே இன்னா சார் கேட்கறது, அது நமக்கு இன்னும் கிராமத்து மக்கள் வளராம இருக்கிறாங்க. விவசாயிகளுக்காக எவ்வளவு போராட்டம் பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, எவ்வளவு வளர்ந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் எடுத்து போராட்டம் பண்றாங்க. அப்படிலாம் ஒரு காலம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கும்போது இன்னும் வந்து சசிகுமார் வளராம இருப்பாரா? 2025 வந்து அதாவது சசிகுமார் நம்ம சொல்றதை விட அந்த கதாபாத்திரம் முத்து சிப்பி கதாபாத்திரம் இன்னும் வெகுளித்தனமா இருக்கும். ஷானோட எப்பவுமே அந்த எமோஷனல் டச் நல்லா இருக்கும். இதுலயே நல்லா இருக்கும். அது ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருச்சியில முக்கியமா நடந்துட்டு இருக்க கிட்னி திருட்டை வந்து ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருக்காரு. எப்படி அதற்குள்ளார வந்து மக்கள் மாட்டுறாங்க, அது மக்கள் எப்படி அதுல விழுறாங்க, அவங்க எப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுல. பிடிக்கும்ன்றதை விட இது வந்து ரொம்ப அவசியம், பார்க்கணும் கண்டிப்பா. ராஜமுருகன் சார், நான் உங்களை வந்து சொசைட்டில ஒரு நல்ல டைரக்டரா மனசுல வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணி காயப்படுத்தாதீங்க. உங்களோட அருள் பெரும் ஜோதி, உங்களோட வந்து தியாக உள்ளம்லாம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட கிட்னியும் வித்துட்டு பெரியவங்க எல்லாத்துக்கும், அதாவது சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்னியை கொடுத்துருங்க. நீங்க வாழுங்க. ஆனா எங்களுக்கு காசு முக்கியம். காசு இருந்தாதான் நாங்க வாழ முடியும். புரியுதுங்களா? காசை அவர்கிட்ட கொடுங்க, கிளைமேக்ஸை மாத்துங்க. ஓகேங்களா? காசை கொடுத்து சசிகுமாரும் அந்த பொண்ணும் லாஸ் வேகஸ்ல டூயட் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். இருக்கிறாங்க கிராமத்து மக்கள்ல வந்து இதில் வத்திப்படி தொழிற்சாலை தான் வேலை செய்யறாங்க. ஓகே, அதெல்லாம் காட்டுறாங்க, ரைட்டு. ஆனா வளராம இருக்கிறது தான் எனக்கு இது. நல்லா பண்ணிருக்காங்க. குரு சோமசுந்தரம், ஆஷா சரத், சைத்ரா அந்த கேரக்டருக்கு அவங்க தான் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணி ஹர்ட் பண்ணாதீங்க. எனக்கு நல்ல ஒரு கதையை கிளைமேக்ஸ்ல சொதப்பி வச்சு என்ன வந்து மன உளைச்சலுக்காக ஆளாக்கி விட்டாரு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து கிட்னி கொடுக்கறது தான் நம்ம சசிகுமாரோட இது. ஆனா அவங்களோட பெத்த பசங்களே வந்து கிட்னி கொடுக்கறது யோசிக்கிறாங்க.
அது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஒன்று வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சோசியல் மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்றது நல்லா இருக்கு. ஆனா நடந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம இதுல லைவா அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ அந்த மாதிரி கொண்டு வரல. மூவில இதை கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கல உண்மையில நடக்கிறதுன்னு. இதை பார்த்துட்டு நாளைக்கு யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூ நடந்தாலும் தைரியமா கான்ஃபிடண்டா போய் வந்து அவங்களுக்கான நீதியை வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிக்குவாங்கல்ல. கோர்ட்டு அந்த மாதிரிலாம் போய் அலைஞ்சு நல்ல ஒரு படம். ரெண்டாவது, எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அந்த உயிரை பழத்துல நம்ம ஊந்துச்சாங்கன்னா அந்த பழத்துல இருந்து அந்த உயிரை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் வாசகர் சொல்லிக்காங்க. ரெண்டாவது என்னதுன்னா, அந்த என்ன சொல்றது, மனுஷனுக்கு தான் சாவு, ஆனா மனுஷத்தன்மைக்கு சாவு இல்லைன்னு சொல்ற அந்த வள்ளலார் சொன்ன வசனம் வந்து ரொம்ப நல்லா நமக்கு ஆழமா இருக்குது. இல்ல ஸ்லோவா தான் போகும் படம். அது கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதான் கிட்னி திருட்டு ஒரு அடித்தட்டு மக்களை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு மக்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அப்படின்றதான் காட்டியிருக்காங்க. நல்லா பிடிக்கும் சார். சில பேர் பாக்குறவங்க பார்ப்பாங்க, சில பேர் என்னடா சசிகுமார் ஒரே மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ல வந்து கூட படம் பார்க்காம கூட வாய்ப்பு இருக்குது. சார் ஒரு தடவை பார்க்கலாம் சார்.